ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் பட்டாசு வெடிப்போம், ஆமாம் தானே? அதே போல் தான் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலி முழுசுமே பட்டாசு வெடித்தோம் குட்டீஸ். நீங்களும் பட்டாசு வெடிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக தானே இருக்கும். பட்டாசு வெடிக்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற லைக்கை தொட்டுட்டு அது பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க குட்டீஸ். இது ஷார்ட்டு குட்டீஸ். ஷார்ட்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? வானத்தில் போய் அழகாக கலராக வெடிக்கும், ஆமாம் தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம் குட்டீஸ், நீங்களும் ஏதாவது திருவிழா பண்டிகை நல்ல ஏதாவது வெடிப்பீங்க தானே? அதே போல் தான் நாங்களும் இதை வெடித்தோம் குட்டீஸ். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆமாம் குட்டீஸ், எனக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குது. இது நம்ம 2024 கொண்டாடின கிறிஸ்மஸ். 2025 நாங்கள் கண்டிப்பாக போட்டு வருவோம், ஓகேவா குட்டீஸ்? இதை நாங்கள் 2024க்கு தரச்சக்கரம் கூட விட்டோம். பாருங்கள், இந்த தீயெல்லாம் ஏசப்பா தான் படிச்சிருக்காங்க. அதை மனுஷங்க என்ன பண்ணாங்க, அந்த தீயை அழகாக டிசைனாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்புறமா அதை பட்டாசாக விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமல் இந்த தீயை தந்ததுக்கு. இந்த தீயை வச்சு தான் நிறைய பட்டாசுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது குட்டீஸ். இந்த தீயிலனா என்னால் பட்டாசே நமக்கு இருக்காது, ஆமாம் தானே குட்டீஸ்? எல்லாத்தையும் நம்ம தீயில தான் பற்ற வைப்போம், எல்லா பட்டாசையும். ஏன்னா அது வெடிக்காமல் போயிடும். அது மேலே தண்ணி ஊற்றுனா அது வெடிக்காமல் போயிடும் குட்டீஸ். எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் இப்போ கம்பி மத்தாப்பு தான் குட்டீஸ் விற்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா கூட அந்த கம்பி மத்தாப்பை மேலே போட்டு அந்த தீ டிஷேனாக துளிகள்லாம் மேலே போய் அந்த கம்பி மத்தாப்பு கீழே அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் அந்த இது. இன்னொன்று எங்கள் அப்பா விடுறாங்க பாருங்கள். இந்த மேலே விட்டு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ். பாருங்கள், எங்கள் அண்ணா கம்பி மத்தாப்பு விடுறாங்க குட்டீஸ். எங்கள் அண்ணா எல்லா இடத்தையும் எழுதுவாங்க இந்த பட்டாசுலேயே. நீங்களும் எழுதுவீங்க தானே? இப்போ எங்கள் அண்ணா போட்டிருக்கிறாங்க. நீங்களும் கூட ஜீசஸ், டாக், கேட் நேம் உங்கள் பேர் கூட எழுதுவீங்க. ஆமாம் குட்டீஸ், உங்கள் பேர் கூட எழுதுவீங்க. நிறைய இந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க தானே? ஓகே குட்டீஸ், எங்கள் அப்பா கூட ஒரு கம்பி மத்தாப்பு எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்களும் கம்பி மத்தாப்பு எத்தனை தடி விட்டுருப்பீங்க குட்டீஸ்? ஆமாம், இப்போ கூட வர நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு கூட நீங்கள் விட போகிறீங்க பட்டாசு. அதுக்காக ஹாப்பியாக தானே இருக்கிறீங்க எப்போ வரும்னு பார்க்குறக்கு. ஆமாம், அதோட சேர்த்து நமக்கு லீவும் விடுவாங்க. ஓகே குட்டீஸ், எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் இப்போ கம்பி மத்தாப்பு விட போகிறாங்க. எங்கள் அண்ணா விட்டுட்ருக்காங்க கம்பி மத்தாப்பு. பாருங்கள், அழகாக எங்கள் அண்ணா வச்சிட்ருக்காங்க. அது பாட்டுக்கு 2 ஒளி அடிக்குது. ஒரு 2 ஒளி திக்க அடிச்சுட்டு இருக்குது. இன்னொரு 2 ஒளி என்ன பண்ணுது, அப்படியே மின்னி அடிக்குது. நடுவில் இருக்கிற தீ அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் லைட் ஹவுஸும். அது யாருக்கு வேணாலும் வழிகாட்டும், கப்பலுக்கு கூட வழிகாட்டும், ஆமாம் தானே? அதே போல் தான் பாருங்கள், எங்கள் அப்பா மேலேருந்து விட்றாங்க. அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இது நைட்டுக்கானு, ஆனால் வெளிச்சமே இல்லை. ஆனால் இந்த லைட் மாதிரி தீ இருக்கன்னா ஒரு அழகான வெளிச்சமாக தானே இருக்குது குட்டீஸ். அதே போல் தான் ஏசப்பாவும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏசப்பாக்கு நன்றி சொல்லிடுறீங்களா? ஏசப்பா எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறனா நன்றின்ட்டு. பாருங்கள் குட்டீஸ், எங்கள் அண்ணா விட்டுட்டு இருக்காருல 4 ஒளி அடிக்குது, ஆமாம் தானே? 4 ஒளி அடிக்குது. இந்த 4 ஒளி அப்படியே கிளார் அடிக்கிற மாதிரி அடிக்குது குட்டீஸ். எங்கள் அப்பா இப்போ விடுறாங்க குட்டீஸ். எங்கள் அப்பா இப்போ ஜீசஸ்ன்னு எழுதுறாங்க. நீங்களும் எழுதுவீங்களா? ஆமாம் குட்டீஸ், எங்கள் அப்பா இப்போ ஜீசஸ்ன்னு ஸ்பெல்லிங்கில் எழுதுறாங்க. என்ன ஸ்பெல்லிங் தெரியுமா? JESUS, ஜீசஸ். எங்கள் அண்ணா அதை ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அண்ணா கையில் தீர்ந்துருச்சுன்னா எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா அதை பிடிச்சி சுற்றிட்டு லாஸ்ட்டாக அதை தூக்கி போட்டுருவாங்க குட்டீஸ். ஒன்று அதை காமிச்சோம்னா அந்த மாதிரி போட்டு விழுவும் குட்டீஸ். எங்கள் அண்ணனும் நானும் ஆல்பமாக அதை பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் அப்பா எப்போ விடுவாங்கன்னு. பாருங்க குட்டீஸ், எங்கள் அப்பாவோட போது 2 ஒளி அடிக்குது, எங்கள் அண்ணாவோட போது 4 ஒளி அடிக்குது, ஆமாம் தானே? பாருங்கள் குட்டீஸ், இப்போ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா தூக்கி போடுவாங்கன்ட்டு, அதே போல் தூக்கி போட்டு அது அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமாம் குட்டீஸ், இதே போல் நீங்களும் மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். எப்படிக்கான வெளிச்சமாக இருக்கணும்? என்கிட்ட வெளிச்சமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த வெளிச்சத்தை சொல்லலை. நான் இப்போ என்ன வெளிச்சத்தை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம மற்றவங்க கூட நம்ம வாழக்கூடாது, அவங்க தான் நம்ம கூட வாழணும். இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு கூட தான் நான் வாழ்கிறேன், அது எப்படிக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஏசப்பாவின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும் குட்டீஸ்.
அதுதான் சொல்கிறேன். வெளிச்சம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதே போல தான் நம்ம வெளிச்சமாக இருக்கணும். லைட் ஹவுஸ் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. தீ ஒரு இடத்துல இருட்டாக இருக்கிற இடத்துல பற்ற வச்சா எவ்வளோ வெளிச்சம் காமிக்குது. ஆனால் அந்த தீயில கையை வச்சா சுட செய்யும். ஆனால் நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா ஏசப்பா அந்த அறிவு நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த சின்ன தீ நமக்கு எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தே ஏசப்பாவுக்கு ஊழியர் செஞ்சு வாழணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க குட்டீஸ். பாய். அடுத்த வீடியோவில் சந்திருக்கிறேன். காட் பிளஸ் யூ.